ஒன்டாரியோ மாநிலத்தைச் சேர்ந்த டேவிட் ஹட் என்ற நபர் 75 மில்லியன் கனேடியன் டாலர் மதிப்புள்ள லொட்டோ மேக்ஸ் பரிசை வென்று கனடாவின் வரலாற்றில் 2வது பெரிய வெற்றியாளராக பதிவாகியுள்ளார். கிங்ஸ்டன் பகுதியைச் சேர்ந்த 2 குழந்தைகளின் தந்தையான ஹட் ஆகஸ்ட் 19ஆம் தேதி லொட்டோ மேக்ஸ் டிக்கெட்டில் முதல் பரிசை வென்றார். மறுநாள் காலை காஃபி வாங்க டிரைவ் த்ரூவில் காத்திருந்த போது OLG ஆப்பில் லாட்டரி டிக்கெட்டை சரிபார்த்த போது தான் வெற்றி பெற்றதை அறிந்தார். முதலில் 75,000 என்றுதான் நினைத்தேன், ஆனால் அருகில் பார்த்தபோது அதிக தொகை இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன் என்று ஹட் கூறினார். ஹட் தற்போது தனது குடும்பத்துக்காக கனவு இல்லம் ஒன்றை வாங்கும் திட்டத்தில் உள்ளார். அத்துடன் ஐரோப்பிய சிற்றூர்கள் மற்றும் கிராமப்புறங்களுக்கு சுற்றுலா செல்லவும் திட்டமிட்டுள்ளார். மேலும் இந்த பணத்தை நம் குடும்பத்துக்காக மட்டுமல்ல, சமூகத்தின் பலவீனமானவர்களுக்காகவும் பயன்படுத்துவோம், நீண்ட கால பலனை ஏற்படுத்தும் விதமாக நன்கொடைகள் வழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்தார். வெற்றி பெற்ற டிக்கெட் கிங்ஸ்டன் பாத் ரோடில் உள்ள பயணியர் ஸ்நாக் எக்ஸ்பிரஸ் நிலையத்தில் வாங்கப்பட்டது என்று OLG உறுதிப்படுத்தியுள்ளது.